அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை, நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை. மீசானில் அந்த வார்த்தையை போட்டால் நன்மை தட்டு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை எதுவென்று உங்களுக்கு நான் கற்றுத்தரவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நன்மையும் தீமையும் எடை போடுகிற அந்த மீசானுடைய தராசுல தான் மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடையில போய் ஒரு பொருள் வாங்கும்போது எப்படி தராசை கரெக்டா பார்த்து வாங்குறோமோ அதே போல நன்மையும் தீமையும் அல்லாஹ் மறுமை நாளில் எடை போடும் பொழுது ஒரு மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும். எங்க தீமை தட்டு அதிகரித்து நரகத்துக்கு போயிருவோமோ, அல்லது நன்மை தட்டு அதிகரிச்சா பரவாயில்லையா இப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடலாம்ங்கிற பதட்டம் ஜாஸ்தி உள்ள நேரம் அந்த நேரம். அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை, மீசான் என்ற தட்டில் அந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான் என்றால் நன்மை தட்டு அந்த அளவுக்கு அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை. என்ன வார்த்தை? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். அனுமதிக்கப்பட்ட திக்ருகளை நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சமூகத்திற்கு எத்தி வைக்காத காரணத்தினால் தானே பல்வேறு கராத்தா ஸ்டைல் எல்லாம் திக்ருகள் வந்திருக்குது. குங்ஃபு ஸ்டைல்ல, கராத்தா ஸ்டைல் எல்லாம் திக்ருகள் ஏன் வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தராத திக்ருகள், ஸலவாத்துகள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி ஊறு விடுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு